வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற ஆபரேஷன் லோட்டஸ் ஒரு 30 கோடி ரூபாய் அளவில் பாஜகவால் இன்வெஸ்ட் செய்யப்பட்டு நீ தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு ஆபரேஷன் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நடிகர் விஜயினுடைய பேச்சு, திருமாவளவனுடைய ரிப்ளை, ஆதவ அர்ஜுனாவினுடைய பேச்சு, விகடனில் நடந்த நிகழ்ச்சி அப்படின்னு தமிழ்நாடே பரபரப்பாக ஒரு ஒற்றை விஷயத்தை பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி, அந்த கட்சிக்கு இன்னைக்கு சுற்றி இருக்கக்கூடிய நெருக்கடி, அது தெரிந்தோ தெரியாமலோ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய துணை பொதுச்செயலாளர் ஏற்பட்ட அந்த நெருக்கடி, நேற்று விஜய் பேசிய பேச்சு, திருமாவளவனுடைய எக்ஸ்பர்டீஸ், அவரனுடைய அனுபவம், 35 ஆண்டு கால அரசியல் பயணத்தை கொச்சைப்படுத்துற வகையில விஜய் பேசிய பேச்சு அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க இந்த விவகாரம் தான் பேசு பொருளாக இருக்கு. இது நடந்துட்டு இருக்கிற இதே காலகட்டத்தில் சைமல்டேனியஸா இன்னொரு முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கு தமிழக ஒரு பொலிட்டிக்கல் யூடியூப் சர்க்கிள்ல. ஏற்கனவே நம்ம எவ்வளவு டாக்ஸிக்கா யூடியூபுடைய அந்த என்வாயன்மெண்ட் இருக்கு, கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்குள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய சண்டை, பல விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருந்தோம். இதற்கு ஒற்றா மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் தளம், பொலிட்டிக்கலா பேசக்கூடிய சேனல், இப்போ நம்மளும் பொலிட்டிக்கலா தான் பேசிட்டு இருக்கோம். அப்படி பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு ரைட் விங் சித்தாந்தத்தை சேர்ந்த நபர்களுக்குள்ள சில வாக்கிய தகவல்கள்லாம் போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அதுலதான் இந்த விவகாரங்கள் எல்லாமே பேசப்பட்டிருக்கு. நான் சொன்ன அந்த ஆபரேஷன் தமிழ்நாடு, 30 கோடி ரூபாய் காசு, ஆபரேஷன் லோட்டஸ், ப்ராஜெக்ட் தமிழ்நாடுன்ற விஷயம் எல்லாமே அங்கதான் பேசப்பட்டு இருக்கு. ஸோ அந்த இஷ்யூ என்ன அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். குறிப்பாக இது ரொம்ப பர்சனலா சிலருக்குள்ள நடந்துட்டு இருக்கக்கூடிய கான்வர்சேஷனா இருக்கு. அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடா இருக்கலாம், சில கருத்து வேறுபாடாக இருக்கலாம். இதுல அவங்களாம் அடிச்சுக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, அவங்கள மாத்தி எக்ஸ்பிரஸ் பண்ணி வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுல யாரு நல்லவர், யாரு கெட்டவர், அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்றத நமக்கு தெரியல. வெளியில அவங்க போட்டிருக்கிற இன்ஃபர்மேஷன்ல இருந்து நம்ம கேதர் பண்ண விஷயத்த நம்ம ஆடியன்ஸ்க்கு தான் இந்த வீடியோல நம்ம கொடுக்க போறோம். இப்ப நான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கிறது யாருக்கு அப்படின்னா, முதல்ல ராஜவேல் நாகராஜனுக்கும் கிஷோர் கே சாமிக்கும் ஒரு சண்டை போயிட்டு இருந்துச்சு. கிஷோர் கே சாமி அப்பப்போ ஒரு ட்வீட் போடுறது, பேசி தமிழா பேசு, ராஜவேல் நாகராஜன் பத்தி போடுறது, இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது அவர் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை கிஷோருக்கு எதிராக வெளியிடுறாரு. கிஷோருக்கு எதிராக ஸ்டேட்மெண்ட் வெளியிட்ட பிறகு கிஷோர் ஒரு வீடியோல பேசுறாரு. அந்த வீடியோல அந்த ஸ்டேட்மெண்ட்டை ராஜவேல் நாகராஜன் வெளியிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்ல கிஷோர் கே சாமி எங்க இருந்து ராஜவேல் நாகராஜன் பத்தி தப்பா பேசுறாரு அப்படின்னா, பேசு தமிழா பேசல வேலை பார்த்த ஒரு எக்ஸ் எம்ப்ளாயி, அவர் இப்போ கிஷோர் கே சாமி கூட இருக்காரு, அவர் கொடுத்த ஒரு போலியான தகவலை வச்சு கிஷோர் இப்படி பேசுறாரு அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். ஸோ அந்த பேசம்லா பேசு எம்ப்ளாயி கிஷோர் கே சாமி கூட ஒரு வீடியோல பேசுறாங்க. அந்த வீடியோல ராஜவேல் நாகராஜனை பத்தி பர்சனலா அவருடைய ஆக்டிவிட்டிஸ், அந்த சேனலினுடைய வருமானம், அந்த சேனல் எப்படி நடந்தது, அது எப்படி செயல்பட்டது அப்படின்றது தொடர்பாக நிறைய விஷயம் பேசுறாங்க. அதுல முக்கியமான ஒரு விஷயம் பேசப்பட்டது. அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் பாஜகவை வளர்ப்பதற்கான ஒரு வழி. அது என்ன அப்படின்னா, ஒரு 100 யூடியூப் சேனலை உருவாக்குறது. அதாவது வலதுசாரி கருத்திலை கொண்ட நபர்கள், அந்த நபர்களை ஐடென்டிஃபை பண்ணி, அந்த நபர்கள் ஆல்ரெடி இங்க இயங்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், அல்லது வேற சேனல் இருக்கக்கூடிய நபராக இருக்கலாம், ரைட் விங் ஐடியாலஜி இருக்கக்கூடிய நபர்கள் பாஜகவை பூஸ்ட் பண்ணுவதற்கு, பாஜகவினுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட போய் சேர்ப்பதற்கு இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை யார் பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா, பெரிய அளவுல யாரும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பார்க்கறது கிடையாது. எல்லாருமே ஆல்மோஸ்ட் யூடியூப்குள்ள வந்துட்டாங்க. யூடியூப்ல தான் அவங்களுக்கு தேவையான செய்தி அவங்களே தேடி போய் பார்த்துக்கலாம். இப்போ அரண்சை சப்ஸ்கிரைபர்ஸ் அரண்சையில் ஏதாவது வீடியோ போட்டிருக்காங்க பார்க்கணும்னு வர்ற மாதிரி, யாருக்கு என்னென்ன சேனல் பிடிச்சிருக்கோ அதை தேடி அவங்க போய் கன்சியூம் பண்ற இடத்துல இருக்காங்க. இன்னைக்கு ஒரு டிவியில ஒரு நியூஸை போட்டு அந்த நியூஸை தான் மக்கள் பார்க்கணும் அப்படின்ற நிலைமை இன்னைக்கு கிடையாது. ஸோ இப்படி கன்சியூமர்ஸ் மாறி இருக்கிற காலகட்டத்தில் பாஜகவை கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு 100 யூடியூப் சேனல்ஸை உருவாக்கணும் அப்படின்ற பேர்ல பாஜக கிட்ட தலைமையிட்ட ப்ரொபோஸ் பண்ணி ஒரு பெரிய பட்ஜெட் வாங்கினாங்க. அந்த பட்ஜெட் ஒரு 30 கோடி ரூபாய். அந்த சேனல்ஸ்ல நிறைய உள்ளடி வேலைகள் நடந்து, அதுல நிறைய குளறுபடிகள் நடந்து, அவங்க கிட்ட இருந்து வாங்கின காசு, அதை ஒழுங்கா அவங்க யூஸ் பண்ணாங்களா, அந்த சேனல்ஸ்லாம் என்ன ஆச்சு, அது நடந்துச்சா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தாங்க. இந்த வீடியோல இருக்கக்கூடிய இந்த முக்கியமான பார்ட்டை எடுத்து மாரிதாஸ் ஒரு வீடியோ போடுறாரு. அதுல ராஜவேல் நாகராஜனுடைய பேரு, பேசம்லா பேசு அதெல்லாம் போடல, கிஷோர் கே சாமி கூட வரான்னு தெரியல அந்த வீடியோல. அதுல இருக்கிற ஒரு முக்கியமான பார்ட் எடுத்து மாரிதாஸ் வீடியோ போடுறாரு. போட்டு பாஜக வாழணும்னு எல்லாரும் இங்க நிஜமாவே நினைச்சிட்டு இருக்கோம், பாஜகவுடைய ஆதரவாளர் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்கெல்லாம் பாஜகவை பிரச்சாரம் செய்வதற்கு கட்சி தொண்டர்கள் கிட்ட காசை கொடுத்து கூட்டம் போட சொல்லி, பெரியாரினுடைய கருத்துக்கு எதிராக பேச சொல்லி, இல்ல திமுக எக்ஸ்போஸ் பண்ணி கூட்டம் போட சொன்னாலே பெரிய அளவுல மக்கள் பாஜகவுக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. இப்படி சேனல்ஸ் வழியா நம்ம காசு வாங்குறோம், இல்ல சேனல்ஸ்க்கு கொடுத்து அதன் வழியா வியூஸை தேத்துறோம் அப்படின்னா அவங்களே யூடியூப்ட கொடுத்து வியூஸ் வரதுக்கான வேலையை பார்த்துட்டு மற்றதெல்லாம் கழட்டி விட்டுருவாங்க. ஸோ ஆக்கப்பூர்வமாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லி அதை அவர் இன்னும் அதை பெரிதுபடுத்துறாரு. ஏன்னா கிஷோரும் அந்த இன்னொரு நபர் பேசிய அந்த வீடியோ பெரிய அளவுல ஒரு சின்ன சேனல்ல தான் அவங்க பேசிக்கிறாங்க. அதை மேபி ராஜவேல் நாகராஜன் கொடுத்த மிரட்டலா கூட இருக்கலாம். நான் பெரிய அளவுல பண்ணல பாரு, பட் உன்னை எக்ஸ்போஸ் பண்றோம் பாருன்ற அளவுல பண்ணதா கூட இருக்கலாம்னா நமக்கு பார்க்கும்போது தெரியுது. அதை எடுத்து மாரிதாஸ் போடுறாரு. இப்ப மாரிதாஸ்க்கு ரிப்ளை பண்றதுக்காக ராஜவேல் நாகராஜன் வீடியோ போடுறாரு. அதுலதான் இந்த மொத்த டீடைல்ஸையும் சொல்றாரு. கிட்டத்தட்ட எப்படி அவங்க ஒர்க் பண்ணாங்க, ஒரு 1000 பேரை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணி 1000 யூடியூப் சேனல்ஸ் ஆரம்பிக்கலான்றது அவர் நாம் தமிழர்லேயே ப்ரொபோஸ் பண்ணதுல இருந்து
அப்புறம் நாம் தமிழ்ல இருந்து அவருடைய சப்போர்ட்டை விளக்கிட்டு அதுக்கப்புறம் பாஜகவுக்கு வரும்போது ஒரு 100 பேரை நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். அந்த 100 பேரை எப்படி தேர்வு பண்ணாங்க, அந்த 100 பேர் இன்னமும் தமிழ் யூடியூப் பிளாட்ஃபார்ம்ல இயங்கிட்டு இருக்காங்க. வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு அது டெக் சேனலா இருக்கலாம், இல்ல விளாகிங் சேனலா இருக்கலாம், இல்ல குக்கிங் சேனலா இருக்கலாம். எல்லா சேனலையும் இந்த சித்தாந்தத்தை கொண்ட நபர்கள் தொடர்ச்சியாக இயங்கிட்டு இருப்பாங்க. என்னைக்கு வேணுமோ நீங்க நாங்க வந்து பயன்படுத்தி ஸ்லீப்பர் செல் மாதிரி நாங்க வந்து விதைச்சிருக்கோம். ரைட் விங் ஐடியாலஜி இருக்கக்கூடிய யூடியூபர்ஸ்க்கு நாங்க வந்து விதைச்சிருக்கோம். அவங்கள்ட்ட நாங்க ஒரு பேசிக் ஃபண்ட்லாம் பண்ணியிருக்கோம். யாருக்கெல்லாம் அந்த ஐடியாலஜி இருக்கோ அவங்களுக்கு வந்து கேமரா வாங்கி கொடுத்துருக்கோம், உங்களுக்கு வந்து மைக் வாங்கி கொடுத்துருக்கோம், ஒரு மாசம் பணம் போற மாதிரி பண்ணியிருக்கோம். இவங்க வந்து 30 கோடி அது இதுன்ற காசுலாம் சொல்றாங்க. அவ்வளோலாம் வரல, ரொம்ப மினிமலா ப்ரொபோஸ் பண்ணி வந்த காசு தான் கொடுத்துருக்கோன்ற அந்த கையாளர் சம்பந்தமாக பேசுறாங்க. அதற்கப்புறம் மாரிதாஸ் அவர்கள் இப்போ ஒரு வீடியோ போட்டு ராஜவேல் நாகராஜன் எப்படிப்பட்ட நபர் அப்படின்றத அவர் எக்ஸ்போஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அதுல மாரிதாஸ் வாங்கின சேனல் எல்லோ பெஞ்ச் அப்படின்ற ஒரு சேனலை மாரிதாஸ் வாங்கினாரு, 20-30 லட்சத்துக்கு வாங்கினாரு. அதுல எப்படி போலித்தனம் பண்ணாருன்னு அவரை சொல்றது, இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இதுல மையமா இருக்கக்கூடிய கருத்து அப்படின்றது ஒரு 100 யூடியூப் சேனலை பாஜக கொண்டு சேர்ப்பதற்காக பயன்படுத்தியிருக்காங்க, அல்லது உருவாக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அல்லது பண்ணிட்டு இருக்காங்க. அது இருக்கு, எக்ஸிஸ்ட் ஆயிட்டு இருக்குன்றதுதான் இங்க இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இந்த விஷயம் தான் இங்க அதிகமாக பேசப்படணும், அது வந்து மக்கள் கிட்ட போகணும் அப்படின்ற அடிப்படையில் தான் அந்த வீடியோவும் நம்ம பண்றோம். அப்போ எந்த அளவுக்கு அவங்க வந்து தயாராக இருக்காங்க, ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க, அண்ட் எப்படி இங்க ஊடுருவிட்டு இருக்காங்க அப்படின்றதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கருத்தா இருக்கு. இப்போ நல்ல கருத்தை வந்து பேசுறாங்க, ஓப்பனா அதை பண்ணணும் அப்படின்னா ஓப்பனா பண்ணிட்டே போயிடலாம். பட் அதெல்லாம் பண்ணாம நாங்க வந்து விதைச்சிருக்கோம் அப்படின்லாம் சொல்றாங்க. அந்த அளவுக்கு என்ன அவங்க மறைமுகமா பண்றாங்க, இல்ல அவ்வளவு வெளியே சொல்லவே எங்க அப்பா சங்கின்னு சொல்லாதீங்கன்னு ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் சொன்னாங்க, அப்படி சொல்லவே வெளியே கேவலமா இருக்கானு நமக்கு தெரியல. இதை நம்ம எதிர்க்க சொல்றோம் அப்படின்னா, இன்னைக்கு அண்ணாமலை வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் இருந்து புறக்கணிச்சாரு. அவர் வந்து பிரஸ் மீட்டுக்கு வந்தா வாங்கல, வெளியே போங்க, தேவையே கிடையாது, நானும் வந்து பார்க்கவே மாட்டேன்னு சொல்லும் பொழுதும் அவருக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் ஊடக முதலாளிகள் அவங்களை அனுப்பி இந்த தொழிலாளர்கள் இருந்து வேலை வாங்குவாங்கன்றது தெரியும். அது இல்லாம டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இவ்வளோ வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கு, இவ்வளவு பேரை அவர்கள் உருவாக்கி வளர்த்து வைத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக ஒரு கருத்துருவாக்கத்தை ஈஸியா பண்ண முடியும், ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ண முடியும், ஸ்டாலினுக்கு எதிராக ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ண முடியும், இங்க இருக்கக்கூடிய பெரியாருக்கு எதிராக ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ண முடியும், யாருக்கு எதிராகவும் உங்களால ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ண முடியும். ஒரு கருத்துருவாக்கத்தை இங்க செய்வதற்கான வேலையை அவர்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்காங்க, அது சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் நம்ம ஏன் இதை பத்தி பேசுறோம், இதை வந்து மக்கள் முன்னாடி வைக்கிறோம் அப்படின்னா, இன்னைக்கு வந்து ஒரு ரீசனா நடந்த ஒரு நிகழ்ச்சியில, இந்த விகடன் விழால வந்து ஆதவ் அர்ஜுனா பேசும்போது சொன்னார், தமிழ்நாட்டுல வந்து மதவாதம்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் எங்கேயோ இருக்கு, தமிழ்நாட்டுல பாஜகலாம் வளரலாம் இல்ல, இங்க ஒன்றும் பிரச்சனை, இங்க ஊழல் தான் பிரச்சனை, இதை பத்தி நீங்க பேசுங்கன்னு வந்து அவர் பேசியிருப்பாரு. தமிழ்நாட்டுல பாஜக வளரல, தமிழ்நாட்டுல பாஜக இல்ல, தமிழ்நாட்டுல மதவாத சக்திகள் வளர்றதுக்கான ஸ்கோப்பே இல்லைன்னா இதெல்லாம் ஏன் பண்ணுவோங்க, அல்லது பாஜக இதை பண்ணுதுன்னா அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இங்க வளரணும், இங்க வேறு விட்டு கிளை விட்டு பரப்பி ஒரு ஆலமரமாக வளரணும் அப்படின்றது தான் நோக்கம். அதற்கான எல்லா வேலையையும் எல்லா இடத்துலையும் அவங்க தொடர்ச்சியாக செஞ்சுட்டே தான் இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய ஐகானா இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து அசிங்கப்படுத்துறதுல இருந்து, அது பெரியார எடுத்துக்கலாம், அல்லது நம்ம யாரை முன் வச்சாலும் அவர்களை காலி செய்வதற்கான வேலையை அவங்க செய்வதிலிருந்து மக்களை சாதிகளாக பிரிப்பது வரை எல்லா வேலையும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே தான் இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது பாஜகன்றது ஒரு பிரச்சனையே கிடையாது. தமிழ்நாட்டுல பிரச்சனைன்றது திமுக விசிக இருக்கிறதான் வந்து சுருக்கிறது இருக்குல்ல. ஏன்னா வெறும் ஒரு டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல வெளிப்படையாகவே இவ்வளவு வேலையை அவங்க செய்யறாங்க அப்படின்னா, அவங்க திரைமறைவுல அதிகார வர்க்கத்துல அவங்க இருக்கக்கூடிய தொடர்புகள் வழியாக அவங்க என்னென்னதான் செய்ய முடியும். இன்னைக்கு RSS பாஜக மாதிரியான அமைப்பு இந்தியாவை ஒரு ஆக்டோபஸ் கரங்களால் இன்னைக்கு கட்டுப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இயக்கமாக வளர்ந்து நிக்குது. இந்தியா முழுவதையும் அவங்களுடைய கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. தமிழ்நாடு அப்படின்றது தனியாக நின்று ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கு, எதிர்த்து ஃபைட் பண்ணுது. இந்த ஐடியாலஜி வந்து முன்னாடி நின்று தமிழ்நாடை தொடவே முடியாத அளவுல பாஜகவுக்கு எதிரான ஒரு டஃப் ஃபைட்டை கொடுத்துட்டு இருக்கும் பொழுது, அதனாலதான் ராகுல் காந்தி நாடாளுமன்றத்திலேயே முழங்குறாரு, என்ன வேணா பண்ணலாம், தமிழ்நாட்டுல உங்களால காலை வைக்க முடியாது அப்படின்னு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கும் பொழுது, டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இவ்வளவு வேலையை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது, ஒரு 2 பேர் எங்களுக்கு வந்து அரசியல் தெரியும், நாங்க வந்து பேசுறோம் சொல்லி பாஜகவை பத்தி எதுவுமே பேசாம தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவையும் பேசுறாங்க அப்படின்னா அவங்களுடைய அஜெண்டா அப்படின்றது என்ன? அப்போ இந்த லெவல்லே வெறும் டிஜிட்டல் லெவல்லே இவ்வளவு வேலையை அவங்க செய்யறாங்கன்னா, களத்துல அவங்க என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, மேல நமக்கெல்லாம் இன்னும் புலப்படாத அளவுல அவங்க என்னென்ன வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் பக்கத்து கண்ணு மாதிரி நடக்குது, இதெல்லாம் வந்து அவங்களே வந்து வெளியே சொல்றாங்க. அப்போ இன்னும் என்னென்ன வேலைகளை அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னா ரொம்ப டீப்பா அவங்க ஒர்க் பண்ணிட்டே தான் இருக்காங்க. எந்த மாதிரியான காலகட்டத்துல அவங்க வந்து எதிர்கட்சியாக இல்லை, அவங்க எந்த பலமும் இல்லாமலாம் இல்லை, சர்வ பலத்துடன் இருக்கும் பொழுதும் இந்தியாவில் பெரும்பான்மையான மாநிலங்களை ஆட்சி செய்யும் பொழுதும் கூட தொடர்ச்சியாக அவங்க கிரவுண்ட் ஒர்க்கை பண்ணிட்டே தான் இருக்காங்க. ஏதோ ஒரு வழியில அவங்களுடைய வேலையை தொடர்ச்சியாக அவங்க செஞ்சுட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது மேடை ஏறி தமிழ்நாட்டுல திமுக தான் பிரச்சனை, திமுக கூட்டணி தான் பிரச்சனை, திமுக கூட்டணியில விசிகா இருக்கிறது தான் பிரச்சனைன்னு ஒரு விகடன்ற ஒரு பத்திரிகை அவங்க அப்படியே அப்பட்டமாக இவனுடைய நோக்கம் அப்படின்றது திமுக கூட்டணியை உடைக்கணும், அதனுடைய நோக்கம் அப்படின்றது டைரக்டா இந்தியா லைன்ஸை உடைக்கணும், பர்மனண்டா பாஜகவை இந்த பொசிஷன்லேயே வச்சிருக்கணும், அவ்வளவுதான். இதை தாண்டி அவங்களுக்கு வேற எந்த அக்கறையும் கருத்து அல்லது எதுவுமே கிடையாது. அதற்கு சுயநலமாக இருக்கக்கூடிய நபர்கள், நான் வந்து நீ சினிமாவில் வந்து பெரியார் ஆகிட்டேன்,
சினிமா நிறைய படம் நடிச்சிட்டேன், அடுத்து எனக்கு இருக்க வேண்டியது முதல்வர் பதவி மட்டும்தான், அதை எனக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா போதுன்ற அளவில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அவரு என்ன அவர் பேசுறாரு வந்து மணிப்பூரை பத்தி பேசுறாராம். மணிப்பூர்ல நடந்துட்டு இருக்குது என்ன அப்படின்றது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மணிப்பூரை பத்தி எதுவுமே பேசல. மணிப்பூரை பத்தி பேசும்போது நம்ம ஊர்ல எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தெரியுமா, போலிக்கு போட்டோ ஷூட் எடுக்கிறாங்க தெரியுமான்றாரு. சார் மணிப்பூரை பத்தி பேசுங்க சார், மணிப்பூர்ல என்ன நடந்துட்டு இருக்கு, யாருக்கும் அங்க சண்டை, யார் அந்த சண்டைக்கு காரணம், அதுல ஒன்றிய அரசினுடைய ரோல் என்ன, ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சுன்றத பேசுவதற்கான திராணியே கிடையாது உங்களுக்கு. டைரக்டா இங்க வந்துட்டீங்க தமிழ்நாட்டுக்கு. அப்புறம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இது மட்டும் தான் பிரச்சனை, தமிழ்நாட்டுல திமுக மட்டும் தான் பிரச்சனை, திமுக கூட்டணியில விசிக இருக்கதான் பிரச்சனைன்னு பேசக்கூடிய நபர்களுடைய அந்த நம்பகத்தன்மை இருக்குல்ல. இப்ப இவ்வளவு கொடூரமான வேலைகள் வந்து தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு எல்லா இடங்கள்லயும், எல்லா மாநிலங்கள்லயும். இது எதையுமே பேசாம வெறும் இதுதான் பிரச்சனை அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள் எல்லாம் எவ்வளவு போலியான நபர்கள், சமூகத்திற்கு எவ்வளவு ஆபத்தான நபர்கள் அப்படின்றத நம்ம சுட்டிக்காட்ட விரும்புறோம். அண்ட் தமிழ்நாட்டுல இப்படியான வேலை நடந்துட்டு இருக்கு, தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. அவங்களே சொல்றாங்க எவ்வளவு பேரை நாங்க ரெக்ரூட் பண்ணோம், எங்கெல்லாம் கூப்பிட்டோம், எங்க பார்த்தோம், எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம், எப்படி பணம் கொடுத்தோம், அதுக்கப்புறம் அவங்க எப்படி வேலை வாங்கிட்டு இருந்தோம், எப்படி எண் மக்கள் யாத்திரையில் அவங்களை பயன்படுத்தணும், இப்படி எல்லாத்தையுமே அவங்களே சொல்றாங்க. அப்போ தமிழ்நாட்டை கைப்பற்றுவதற்கு பயங்கர தீவிரமா அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்றத அவங்களே எக்ஸ்பிளிசிட்டா வெளியே வந்து ஓப்பனா சொல்றாங்க. இப்ப தமிழ்நாட்டை கைப்பற்றணும் அப்படின்றது பாஜக எண்ணமாக இருக்கு. அதற்கான கிரவுண்ட் ஒர்க்கு, லேவ் ஒர்க்கு அவங்க தொடர்ச்சியாக பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதற்கெல்லாம் சிம்மசப்பனமாக தான் இங்க பெரியாரிய தத்துவமும் திமுக போன்ற கட்சியும், திமுக கூட்டணியை பலப்படுத்துற வகையில இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி, சிபிஐ, சிபிஎம், வைகோ, இப்படி இந்த மாதிரியான கட்சிகள் எல்லாம், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் உங்களுக்கு பக்கபலமாக நின்று அந்த சண்டையில வந்து தொடர்ச்சியாக ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. பாசிசம் தான் எங்களுக்கு எதிரி, அது வரைக்கும் நாங்க வேற எதை பத்தியும் நாங்க கவலைப்பட மாட்டோம், அதை முறியடிப்பதுதான் இலக்கு அப்படின்றதை அவங்க தொடர்ச்சியா உறுதியா அதுல ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாஜக அவங்களுடைய கிரவுண்ட் ஒர்க் போட்டுட்டு இருக்காங்க. நடுவுல தான் வந்து பாஜக எல்லாம் எதிரி கிடையாது, பாஜக பிரச்சனையே கிடையாது, அதெல்லாம் வந்து நார்த் இந்தியாவோட முடிஞ்சு போச்சு, தமிழ்நாட்டில் அவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது, தமிழ்நாட்டில் எப்பயோ நம்ம வந்து ஸ்டாப் பண்ணியாச்சுன்னு தப்பான கருத்தை வந்து பேசுறது, இந்த தமிழ்நாட்டில் பாஜக வந்தா வரட்டுமே நம்ம 2 பேர் சேர்ந்து தடுக்கலான்னு பேசுறது, இந்த மாதிரியான பேச்சு எல்லாமே ஸ்ட்ரெயிட்டா பாஜகவுக்கு வேலை பார்க்கறதானே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. ஸோ இப்படியான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. மற்ற கட்சிகள் எந்த இடத்துல இருக்காங்க, என்னென்ன வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றத நான் அவங்களுடைய பார்வைக்கே விட்டுடுறேன். இதுதான் இந்த விவகாரத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கு. அண்ட் இறுதியாக சிலருக்கு ஒரு கேள்வி எல்லாம், ஏன்பா ரைட் விங் ஐடியாலஜியை பரப்புறதுக்கு, ரைட் விங் ஐடியாலஜிக்காக வேலை செய்யறதுக்கு கஷ்டப்பட்டு ஆளை பிடிச்சி பொறுக்கி எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு காசை கொடுத்து, கேமரா வாங்கி கொடுத்து, இதெல்லாம் மைக்லாம் வாங்கி கொடுத்து பேச விட்டுருக்காங்களே, லெஃப்ட் விங் ஐடியாலஜி பேசுறதுக்கு, திராவிடியன் ஐடியாலஜி பேசுறதுக்கு, அம்பேத்கர் சித்தாந்தங்களை பேசுவதற்கெல்லாம் ஆளெல்லாம் எங்கேருந்து பிடிச்சிட்டு வருவாங்க, உங்களுக்கு எல்லாம் காசு கொடுக்குறாங்களா, உங்களுக்கு எல்லாம் யாராவது ஃபண்ட் பண்றாங்களா, உங்களெல்லாம் எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற கேள்விலாம் சொல்றதுக்கு எல்லாம். இந்த கருத்தை பேசுவதற்கு வந்து மனுஷனா இருந்தா போதும், சுயமரியாதை இருந்தா போதும், மற்றவர்களுடைய கஷ்டத்தை பார்த்து ஃபீல் பண்றதுக்கான அந்த மனசு இருந்தா போதும். அந்த மனசு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா வெளியே வந்து பேசிடுவாங்க எல்லாருமே. ரோட்ல ஒருத்தனுக்கு அடிப்படுது, போய் தூக்குற 4 பேருமே சக மனுஷனை பத்தி கவலைப்படக்கூடிய ஒரு மனிதராக தான் இருப்பான். மனுஷனா இருந்தாவே போதும், அவங்க வந்து ரிபலியஸா தான் பேசுவாங்க, சமூகத்தில் நடக்கிற பிளவை எதிர்த்து தொடர்ச்சியாக குரல் கொடுப்பாங்க. அது நடக்கணும், அது தூக்கி போட்டு மிதிக்கணும்னு நினைக்கிறவன தான் தேடி பொறுக்கணும். ஏன்னா அந்த மாதிரியான எண்ணம் கொண்டவன் ரொம்ப சொற்பமான மனிதனாக தான் இருப்பான். அந்த அழுக்கு இருக்கக்கூடிய நபர் சொற்பமா தான் இருப்பான். அவனை தான் தேடி பொறுக்கி கண்டுபிடிச்சி அவனுக்கு கேமரா கொடுத்து, காசு கொடுத்து, மைக் கொடுத்து அவனை பேச விடணும். மனுஷனா மதிக்கக்கூடிய நபர் எங்க இருந்தாலும் பேசுவான். அவனுக்கு இதை தான் கொடுக்கணும், அவனுக்கு கேமரா இருக்கணும், லைட் இல்லாம இருக்கலாம், நல்ல ஸ்டுடியோ இல்லாம இருக்கலாம், எது இல்லாமலும் இருக்கலாம், ஒரு ஃபோன் இருந்தா கூட அவன் கருத்தை பேசிட்டே தான் இருப்பான். அதை தான் எல்லா இடத்துலையும் எல்லா தொடரும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே இருக்காங்க. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.